ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான குட்டியாக நல்லா க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் வெனிலா கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டிஸ் கேக் போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். 1 கப் அளவு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். இது மூணையுமே சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். கேக் செய்யும்போது எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சலித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கேக்குக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் சலிச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சைடில் வச்சுருங்க. வெட்டி இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம முட்டை யூஸ் பண்ணி கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவு பாலில் நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வந்து நல்லா ஃப்ரெஷ் தயிராக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 முட்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம க்ரீம் எல்லாம் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணணும். இது வந்து நல்ல ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீம் மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எலக்ட்ரிக் பீட்டரில் ஹை ஸ்பீடில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தா தெரியும். நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு நல்லா ஒரு பேட்டர் மாதிரி இருக்கணும். நல்லா திக்காக இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு. உங்களுக்கு எக் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதை ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அதாவது நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. நமக்கு பாருங்கள், கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த எக்கோட மிக்சர் வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே அப்படியே சேர்க்காமல் 2 பகுதியாக சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும், கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேட்டரை ஒரே ஃபார்மில் மிக்ஸ் பண்ணுங்க, மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி செகண்ட் பேட்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் அதை வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பேட்சுலா கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ண தேவையில்லை இதுக்கப்புறம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது குக் பண்ணாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், உருக்குன பட்டர். 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து அந்த பால், எண்ணெய், அந்த கேக் பேட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் பேட்டர் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக் பண்ணுறதுக்கு டின் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இங்கே குக்கி ட்ரே தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி கேக் பண்ண போகிறோம். அதனால் இதில் வந்து ஒரு லேயர் வர்ற மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். ஆயில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ரவுண்ட் டின்னில் கூட செய்யலாம், இல்லை ஸ்கொயர் டின்னில் கூட செய்யலாம். இப்போ அதை வந்து நீங்கள் லேயர்ஸ் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் குட்டி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். இதை வந்து நம்ம லேயர்ஸ் வந்து எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து எனக்கு பெரிய ட்ரேவாக இருக்குது, என்கிட்ட குட்டி ட்ரே இல்லை அப்படின்றனால நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நல்லா ஒரு 3-4 மடிப்பு மடித்து இந்த மாதிரி சைடில் வச்சிடுறேன். அப்போ நமக்கு பேட்டர் வந்து இதுக்கு இந்தாண்டே இருக்கும், அந்தாண்டு சைடு வந்து நமக்கு போகாது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்து விட்டுட்டு ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு கேக் லேயர்ஸ்க்கு வந்து ஒரு லேயர் கட் பண்ண எந்த திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வரும். அதனால் இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நமக்கு ரவுண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதை வந்து மறுபடியும் வந்து லேயர்ஸாக கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குட்டி குட்டி ரவுண்டாக மட்டும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த பக்கம் பாருங்கள், போகவே இல்லை நமக்கு பேட்டர், இந்த பக்கமே இருக்குது. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். என்னோடது பெரிய ட்ரே அப்படின்றனால நான் அவனில் பேக் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதும். கடாயிலையாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஏன்னா திக்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, அதனால் சீக்கிரமாக நம்ம கேக் பேக் ஆகி வந்துடும். ஸோ 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வச்சாலே போதும். இப்போ இதை வந்து பேக் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், கேக் வந்து நல்லா வெந்துருச்சு, ஆறிடுச்சு. நல்ல கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது.
இப்போ இந்த சைட்லேயும் நமக்கு வந்து பேட்டரும் வராமையும் இருக்குது. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரேலேருந்து வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிட போகிறோம். இதை வந்து நான் ஒரு கூல் டவுன் பண்ணுறதுக்காக கூல் டவுன் ட்ரேயில் வந்து மாற்றிக்க போகிறேன். நீங்கள் அது இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கூட மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் தலைகீழாக கொட்டிடுங்க. அப்படியே ஈஸியாக வந்துடும். அதில் இருக்கிற பட்டர் பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கீழேயுமே கேக் வந்து நல்ல கலராக இருக்குது. நல்லா நமக்கு கலர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இதை நார்மலாக வந்து ஒரு ட்ரேலையே நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். குட்டி டிஃபன் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்குது. இதை விட பெருசாக இருக்கும்போது நமக்கு டிஃபன் பாக்ஸ் கேக் மாதிரி இருக்காது. அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட கேக் கட்டர் இருந்தால் அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு செரட்டன் நைஃப் வச்சு இந்த கேக்கை வந்து அந்த ரவுண்டுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் வந்து ஒரு 4 பீஸ் வருது. நான் இன்றைக்கி இதில் வச்சு 2 கேக் செய்ய பண்ண போகிறேன். இதில் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வச்சு நடுவில் ஒரு லேயர்ஸ் போடலாம். அது வந்து நான் வந்து அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த 4 லேயரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்ததும் இப்போ இதை தனித்தனியாக அந்த ரவுண்டை எடுத்துடலாம். பாருங்கள், கேக்கோட திக்னஸ் நமக்கு வந்து இந்த அளவு தான் வந்திருக்கு. பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஒரு லேயருக்கு. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளது தூக்கி போட தேவையில்ல. நம்ம சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே இதுலேயே இன்னொரு லேயர்ஸ் வந்து 2 கேக்குக்குமே வச்சிடலாம். இப்போ கேக் ரவுண்ட் எல்லாம் ரெடியானதும் அதுக்கு மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற லேயர்ஸை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதில் ஏன்னா லைட்டாக எக்ஸ்மல் வரும் அப்படின்றனால நான் அதை மட்டும் செரட்டன் நைஃப்பில் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி அதை உங்களுக்கு லைட்டாக கட் பண்ணி எடுக்க தெரியலன்னா கையாலே லைட்டாக பேர்த்து விட்டிங்கனால இது ஈஸியாக பேர்ந்து வரும். கீழேயும் மேலேயும் அதே போல் அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ணாதீங்க. கேக்கையும் சேர்த்து கட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த லேயர் வந்து ரொம்ப மெலிசாகிடும். இப்போ ஒரு டர்ன் டேபிளில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பால், தண்ணி, சர்க்கரை இது 3 நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன். அந்த சுகர் சிரப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக அந்த ஈரநப்போடையுமே இருக்கும் நமக்கு. நான் கீழே வந்து எந்த ட்ரேவுமே வைக்கலை. ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணிவிட்டு வேறு ஒரு டேபிளில் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விப்பிங் க்ரீம் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேலே கீழெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த ரவுண்டுக்கு வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த ரவுண்டு வந்து ஃபில் ஆகணும். அந்தளவுக்கு கேக் பீசஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை நம்ம க்ரீம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் அதே போல் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். அடுத்து மேலே ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டோட்டலாக நம்ம இந்த கேக்கில் 3 லேயர் வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ, எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை வந்து செரட்டன் நைஃப் வச்சு நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கேக் வந்து மூவ் ஆகாத நல்லா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணி போகிறோம். மேலே சைடில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா க்ரம் கோட் மாதிரி ஒரு லைட்டான ஒரு கோட்டிங்கில் க்ரீமில் கொடுத்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் கோட்டிங் கூட க்ரீமில் கொடுக்கலாம். அது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை பழகிடுச்சு எனக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்துடலாம். அப்படி இல்லை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் க்ரம் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரீம் கொடுங்க. அப்போ நம்மளோட கேக்கோட பீசஸ் எல்லாம் நமக்கு வெளியில் வராது. நல்லா ஈவனாக நம்ம ஸ்மூத்தாக பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் வந்து சீட்டு கட்டு வச்சுருந்தீங்க, அப்படி இல்லை கேக் டெக்கரேட்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு நல்லா சைடு எல்லாத்தையுமே ஈவன் பண்ணி விட்டுட்டு மேலேயும் நல்லா ஈவனாக பண்ணி விட்டுருங்க. சைடில் டர்ன் டேபிளில் இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ரீமையும் நான் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுக்க போகிறோம். அந்த செரட்டன் நைஃப், அதாவது அந்த ஸ்பேச்சுலா இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஸ்லோவாக எடுங்க. சைடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு நைஃப் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ கேக்கை ஸ்லோவாக தூக்கிட்டு அதை வந்து நான் வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். நீங்கள் வந்து கேக் அட்டை இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சுக்கலாம். நைஃபை எடுக்கும்போது ஸ்லோவாக எடுங்க. வேகமாக எடுத்திங்கன்னா கேக் உடஞ்சிரும். இப்போ இதில் வந்து ஒரு குட்டி டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் 2 கேக்குமே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் கேக்கில் வந்து இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ்ஷில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு கோடு மாதிரி வரும். அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் டிசைனாகவும் இருக்கும். இது வந்து செகண்ட் கேக். ஃபஸ்ட்டு கேக் வந்து நான் பிளேட்டில் வச்சுருக்கேன்.
இப்போ இந்த செகண்ட் கேக்கில் ஒரு டிசைன் போட போகிறோம். ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி பூ மாதிரி போட்டுக்க போகிறோம். அந்த கேக்கை சுற்றியும் நம்ம போட போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்த கேக்கில் நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு குட்டி டிசைன் தான் போட போகிறோம். அதுவுமே நமக்கு அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது கீழே வந்து லீஃப் நாசில் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைனாக ஒன்று வந்து போட்டுக்க போகிறோம். கீழே வந்து நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமோ, எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். டிசைன்ஸ் வந்து இதுதான் இல்லைங்க, உங்களோட சாய்ஸு. உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் கேப் இருந்த பகுதியில் ஒரு குட்டி குட்டி டாட்ஸாக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்க போகிறோம். அப்போ லீஃப் போடும்போது அந்த ஃப்ளவர் அண்ட் க்ரீனுக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ குட்டி குட்டி லீஃப் மாதிரி அங்கங்கே ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் சுகர் பால்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்கும், சில்வர் பால்ஸு. அதில் பெரிய சைஸை வச்சு இந்த ஃப்ளவரில் எல்லாத்துலேயும் வச்சிடுறேன். அடுத்தது சுகர் பீட்ஸ் அதே தான், குட்டி குட்டி கோல்டன் கலர் சுகர் பீட்ஸை வந்து நான் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் நடுவில். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் கேக்கில் வந்து ஒரு குட்டி டிசைன் போட போகிறேன். அதே க்ரீன் கலர் க்ரீம்ன்ட்டு இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு குட்டி நாசில் போட்டிருக்கேன். இது நாசில் இல்லைன்னா ஒரு குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மெஹந்திலாம் போடுற மாதிரி ஒரு 2 கோடு போட்டுக்க போகிறேன். இதில் வந்து நம்மளோட விருப்பம் தான், என்ன மாதிரி பூ வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பூலாம் வந்து ரொம்ப இதாக போட போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு பூ தான் போட போகிறேன். நம்மக்கிட்ட ஸ்பூனு இல்லை இந்த மாதிரி ஒரு நைஃப் இருக்கும், அதில் வந்து லைட்டாக க்ரீமை தொட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு டாட் அங்கங்கே ஒரு கலர் வைக்க போகிறேன். நான் என்கிட்ட இருந்த ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ எல்லா கலரையும் வச்சு அங்கங்கே ஒரு டிசைன்ஸ் வச்சுக்கிட்டேன் ஒரு பூ மாதிரி. சைடு எல்லாத்துலேயுமே அந்த ப்ளூ கலர் க்ரீமை லைட்டாக அப்ளை பண்ணி அங்கங்கே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை ஈவனாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஒரு சிம்பிளான ஒரு பிளைன் நாசில் எடுத்துகிட்டு ஒரு பெண்டான மாதிரி நம்ம கை வளைவு கொடுக்குற மாதிரி நெளியாக போட்டு ஒரு சிம்பிள் பூ மாதிரி போட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் சுகர் பீட்ஸையும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைனாக கொடுத்துட்டேன். அண்ட் ஓவராலாக அவுட்லுக் 2 கேக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டக்குன்னு இந்த கேக்கை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்குறேன். பாய்.